2 பேர் சொன்னா அப்புறம் திருப்பி முதல்ல இருந்து வரும் 10 சொன்னா போதுமா 10 வரைக்கும் சொன்னாலே போதும் எங்க ஒன்று மூக்கு வருது அதான் பார்த்து உங்களோட கிளை என்னவாயிருக்கு எங்களுடைய நோக்கம் என்னென்னால் எங்களுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் அதே போன்று எங்களோட வடபகுதியிலே வாழ்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் மனித உரிமை இயக்கம் என்ற மனித உரிமை என்றால் என்ன என்றதை அறிந்து கொள்ளப்படும் தனிப்பட்ட முறையில் அதற்கான தடைகள் இல்லை அந்த விளையாட்டுக்குள்ளாலே சில செய்திகளை சொல்லுங்கள். பெற்றோர்கள்ட்ட நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறோம், பள்ளிக்கூடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறோம், சமூகத்தில் இருக்கிற சவால்கள் என்னவாக இருக்குது. இந்த சவால்கள் எல்லாத்தையும் காவிக்கொண்டு நீங்கள் படிக்க வந்திருக்கீங்க நீங்கள் உயர்வடைய வரும். ஆகவே எங்களோட எல்லாத்துக்கும் முக்கியம் அந்த ஒழுக்கமான சீடர்களாக நாங்கள் வாழ்க்கைதான் எங்களோட தரமும் உசிரமாக மாறும். ஆகவே இன்றைக்கு மனித உரிமைகள் சம்பந்தமாக நாங்கள் விளையாடி சில விஷயங்கள் படித்தோம். எங்களுடைய கிராமத்திலேயே சவால் இருந்தால் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் தாக்கப்பட்டாலே அந்த குடும்பத்தில் அந்த சமூகத்திலேருந்து தனிப்படுவோம் சொல்லி அது ஒரு சின்ன விளையாட்டாகத்தான் செய்யணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாங்கள் இப்படி எத்தனை பேரை நாங்கள் ஒதுக்கி வச்சிருக்கோம். அந்த ஒதுக்கத்தில் இருந்து விடுபட எங்களோட குடும்பம் நாங்கள் எப்படி செய்யலாம் என்ற நோக்கமாக தான் கொடுக்கும். மகிழ்ச்சியுடனான சூழலை கண்டுகொள்வோம். அந்த மகிழ்ச்சியுடனான சூழலை உருவாக்குதான் இன்றைக்கு எங்கள் நோக்கமாக இருக்கிறது. அதுக்காக தான் நான் கூட விளையாடி சில செய்திகளை சொல்கிறேன். இன்றைய நாளில் எங்கள் வருகை தந்திருக்கும் சுயாதீன மனித உரிமைகள் குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனெனில் இன்று நாங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்தது. இன்றைய நாளில் புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோருடன் எவ்வாறு இருப்பது என்று விளையாட்டில் நாம் ஆர்வம் கொள்ள வேண்டியது தலைமைத்துவம் பற்றி புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவை எனத்தையும் கற்றுத்தந்த தங்களுக்கு என மனமார்ந்த நன்றி. அன்பு, அரவணைப்பு, பாதுகாப்பு, ஒற்றுமை, நட்புறவு. பாடசாலையில் எதிர்பார்ப்பது கல்வி, பாதுகாப்பு, அன்பு, நட்பு, மகிழ்ச்சிகரமான சூழல். எதிர்நோக்கும் சவால்: நோய்க்கு உட்படல், பரீட்சைக்கு முகம் கொடுத்தல், போதைப்பொருள் பாவனை, கேலிக்குள்ளாதல், விபத்து ஏற்படுதல், போக்குவரத்து பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, நண்பர்களுடன் முரண்பாடு, அனர்த்தம் ஏற்படல், மன அழுத்தம் ஏற்படல்.